பிரைஸ் தி லார்ட். போட்டி, பொறாமை, சண்டை, விரோதங்கள், துரோகங்கள், சத்ருக்கள், எதிரிகள், இப்படிப்பட்ட விஷயம்லாம் நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்ற கனவு, ஆசை எல்லாருக்கும் இருக்குது தானே. ஆனால் நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலேருந்து எடுத்து போடவே முடியாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு எல்கேஜி பிள்ளைகள் எடுத்துமே, சின்ன பசங்க ஒரு ஸ்கூலில் சேர்க்கும் போது ஒரு 30-50 பேர் ஒரு கிளாஸில் இருக்கும்போது எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கிறாங்க. நம்ம வீட்டில் இருக்கும்போது நமக்கு விளாட்றதுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு பக்கத்தில் இல்லையான்னு ஃபீல் பண்ணுற குழந்தைகள் எவ்வளோ இருக்குது. ஆனால் ஸ்கூலில் போய் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சும் சந்தோஷப்பட முடியாத அளவுக்கு என்றைக்கு அந்த ஸ்கூல் பிள்ளைகள் மத்தியில் ரேங்க்கு, பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட், ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அப்பயே போட்டி, பொறாமை, சண்டை, கோபம்லாம் இயற்கையாகவே உருவாகிறத நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை நம்ம எல்லாம் வளர்ந்து மெச்சூர் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம வேலைக்கு போகிற இடத்துல ஒரே எஜமான்ட்டு ஒரே கம்பெனிக்கு ஒரே லாபத்துக்கு தான் நம்மளாம் சேர்ந்து உழைக்கணுன்ற சேர்கிற இடத்துலையே என்றைக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ், ப்ரமோஷன், இன்சென்டிவ் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ அன்றைக்கே ஒன்றாய் சேர்ந்து வேலை செய்கிறவங்க மத்தியில் போட்டி, பொறாமை, கோபம், சண்டையெல்லாம், விரோதங்கள், துரோகங்கள்லாம் உருவாக ஆரம்பிச்சிருது. இது நம்ம வாழ்க்கையிலேருந்து தடுக்கிறது வாய்ப்பே இல்லாத ஒரு காரியமாயிடுச்சு. இன்றைக்கும் நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். நம்ம விழுந்து போனால் நம்மை குறித்து குறை சொல்லி சந்தோஷப்படுறவங்க அதிகமாக இருக்கிறாங்களா, இல்லை நமக்காக பரிதாபப்பட்டு நமக்காக வந்து உதவி செய்கிற அதிகமாக இருக்கிறாங்கன்னு கேட்டால், ஐயோ நம்ம குற்றப்படுத்தவும் நம்ம விழுந்து போவோம் சந்தோஷப்படுறவங்க தாங்க என்னை சுற்றி நிறைய இருக்கிறாங்க, அத்தனை பேருமே எனக்கு விரோதிங்க தாங்கன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக உண்டு. அதே போல் ஒரு வேளை நமக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வந்துருச்சு, திடீர்னு நமக்கு ஒரு 10 கோடி ரூபா வந்துருச்சுன்னு சொன்னால் நம்மை கண்டு நம்மை குறித்து சந்தோஷப்படுற உறவினர்கள், நண்பர்கள் அதிகமாக இருக்கிறாங்களா, இல்லை நம்மை பார்த்து பொறாமப்படுற உறவினர்கள், நண்பர்கள் அதிகமாக இருக்கலாம்னு கேட்டால் கண்டிப்பாக பொறாமப்படுறவங்க தாங்க அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறது இயல்பானதாக இருக்குது. ஆனால் இங்கே நான் ஒரு வசனத்தை படிக்க போகிறேன். உபாகமம் 6:19 கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக அப்படின்னு எழுதியிருக்கிறார். ரைட். அப்போது கர்த்தர் இப்படிப்பட்ட சத்துருக்களை, விரோதிகளாக நம்ம முகத்தில் இருந்து நமக்கு துரத்தி விடணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம நன்மையும் செம்மையானதும் செய்யுமா. அப்போ இந்த நன்மையும் செம்மையானது என்னங்க அப்படின்னு நம்ம யோசிச்சா, சிம்பிளாக நான் சொல்கிறேனே, நான் கேட்டல ஒரு கேள்வி, நம்ம விழுந்து போகும்போது சந்தோஷப்படுறவங்க அதிகமாக, நம்ம உயரும் போது பொறாமப்படுறவங்க அதிகமானு கேட்டால் ஆமாம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறோம். ஆனால் நம்ம எத்தனை பேருக்கு நல்ல நண்பர்களாக, நல்ல உறவினர்களாக இருக்கிறோன்னு யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை நம்ம தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தர் விழுந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்காக நம்ம சந்தோஷப்படுறோமா, இல்லை அவங்களுக்காக நம்ம ஓடி போய் நம்மளால் முடிஞ்ச உதவியை, ஆறுதலை சொல்லி அவங்கள தேற்றுவதற்கு நம்ம முயற்சி எடுக்கிறோமான்னு நம்ம யோசிக்கணும். அதே போல் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரிலேட்டிவ் வாழ்க்கையில் யாருக்காவது ஒரு நல்ல அதிர்ஷ்டம், நல்ல உயிர் வந்துச்சுன்னா உண்மையாக நம்ம போட்டி பொறாமலாம் படாமல் பரவாயில்ல இப்போயாவது எங்களுக்கு ஒரு நல்ல காலம் போகிறேன்னு சொல்லி சந்தோஷப்படுற உறவினர்களாக நம்ம இருந்தோம்னு சொன்னால் அதுதான் கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமாய் இருக்கிறதை செய்கிற மனுஷர்கள். நம்மை குறித்து மற்றவர்கள் விரோதமாக யோசிக்கிறாங்கிறத விட மற்றவர்களை குறித்து நம்ம என்றைக்குமே விரோதமாக யோசிக்கக்கூடாதுன்னு நம்ம நன்மையானவர்களாய் நம்ம இருக்கிறோன்னு சொன்னால் கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு விரோதமாய் இருக்கின்ற சத்துருக்களை அவர் நம்முடைய முகத்துக்கிலிருந்து விலக்கி போடுவது நிச்சயம். இதை புரிந்து கொண்டோம் சொன்னால் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க முடியும். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.